This year we have planned to celebrate Oikos Day on this day. எதுக்காகன்னு சொன்னால், இந்த வேதம் எங்களுக்கு சொல்லித்தர ஒரு கற்பனை என்னன்னு சொன்னால், நீ உன்னை கடவுளை எப்போ நேசிக்கிறியோ அதுபோல் மற்றவர்களையும் நேசிக்கணும். நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. ஒரு கண்ணத்தில் அறைகிறவனுக்கு மறுகண்ணத்தை காட்டு. 1 மைல்கள் தூரம் வர பலவந்தம் பண்ணுறத்தில் 2 மைல்கள் தூரம் போ. உன் சத்துருவை சிநேகி, உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி. இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏராளம் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவத்தினுடைய மொத்த ரத்தின சுருக்கம் என்னென்னு சொன்னால் அன்பு. Why Jesus Christ come down to this earth? If he is God, why he was crucified on the cross? Why he was died? இழந்து போனதை தேடவும் மீட்கவும் ரட்சிக்கவுமே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் வரவில்லை. அவர் எல்லா மனிதர்களையும் நேசிக்கின்றார். பாஸ்கல் என்கிறதான ஒரு கிரேக்க தத்துவ ஞானி சொல்கிறான், there is a God shaped vacuum in the heart of each human being which cannot be fulfilled or satisfied by any created thing. Only God alone can fulfill that emptiness. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு வெறுமை இருக்கிறது. அந்த வெறுமையை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொன்னாலும் பொருளாலும் அல்ல சிற்றின்பங்களால கேளிக்கைகளினால என்டர்டெயின்மெண்ட்னால ஒருபோதும் அந்த வெறுமையை சரி செய்ய முடியாது. அந்த வெற்றிடத்தை யார் உண்டாக்கினாரோ அவர்தான் அந்த வெற்றிடத்தை அடைக்க முடியும் என்று கிரேக்க தத்துவ ஞானி பாஸ்கல் சொல்லுகின்றார். இந்த மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒருவேளை அறிவியல் தான் மிகப்பெரிய தேவையாக இருக்கும் என்று சொன்னால், God could have sent a scientist. கல்விதான் இந்த மனிதர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க மிகப்பெரிய டூல் என்று சொன்னால், God could have sent an educationist. ஒருவேளை பணம் பொருள் இவைகள்தான் மனிதர்களுடைய மிகப்பெரிய தேவை என்று சொன்னால், God could have sent an economist. ஒரு பொருளாதார நிபுணரை தெய்வம் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் இந்த மொத்த மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய தேவை என்னவாக இருந்தது என்று சொன்னால், சாபங்களிலிருந்து பாவங்களிலிருந்து விடுதலை அவசியமாக இருந்தது. ஆகவே இரட்சகரை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று காண்கிறோம். ஒரு பூகம்பம், ஒரு பூமி எதிர்ச்சி, ஒரு ஹார்ட் அட்டாக், அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. காசு பணம் எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமானது ஒன்றுமே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதத்தில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இந்த வேதத்தில் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் உன்னுடையவைகள் எல்லாம் யாருடையதாகும்? இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது இந்த பைபிளில் புகையை போன்ற வாழ்க்கை, புல்லை போன்ற வாழ்க்கை, நிழலை போன்ற வாழ்க்கை என்றெல்லாம் உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னும் 100 வருஷம் வாழ்வோன்றது நிச்சயம் இல்லை. நாளைய தினத்தில் என்னன்னு தெரியாது. இன்று இரவு நாம் படுக்கைக்கு செல்லும் முன்பதாக என்ன சம்பவிக்கும் நமக்கு தெரியாது. நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நம்முடைய நித்தியத்தை குறித்ததான ஒரு கரிசனை நமக்கு வேண்டும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க அரிஸ்டாட்டில்? The Greek people were known for their philosophy, wisdom. அதாவது ஞானத்திற்கு பேர் பெற்றவர்கள், தத்துவத்திற்கு பேர் பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் கிரேக்கர்கள். அங்கிருந்தான் சாக்ரட்டிஸ் வரார், அங்கிருந்தான் பிளாட்டோ வரார், அங்கேதான் நீச்சே வருகிறார், அரிஸ்டாட்டில் அங்கிருந்தா வரார். இந்த அரிஸ்டாட்டில் தர்க்கங்களையும் தத்துவங்களையும் அறிவியலையும் கல்வியையும் இந்த மகா அலெக்சாண்டருக்கு கற்றுக் கொடுத்தார். அலெக்சாண்டர் 13வது வயதிலிருந்து அவரை ட்ரெயின் பண்ண மென்டர் யாருன்னா அரிஸ்டாட்டில். ஆனால் இந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள், தத்துவார்த்த ரீதியிலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள், ஞானவான்கள் என்று எண்ணப்பட்ட மொத்த மனிதர்களுடைய தலைநகரமாக பார்க்கப்படுவது இந்த கிரீக் தான். அதாவது இந்துக்களுக்கு எப்படி கங்கை புனிதமோ, காசி புனிதம் என்று சொல்கிறார்களோ, இஸ்லாமிய முகமதியர்களுக்கு எப்படி மெக்கா புனிதமோ, கிறிஸ்தவர்கள் எப்படி எருசலேமை புனிதமாக கருதுகிறார்களோ, அதுபோல ஞானிகளுக்கெல்லாம் ஒரு தலைநகரம் உண்டு என்று சொன்னால் அது கிரேக்க சாம்ராஜ்யம் தான். ஆனால் உலகத்திலேயே ஒழுக்கம் கெட்ட மக்கள் மிகுந்து வாழக்கூடிய எல்லா விதமான பாவ பழக்க வழக்கங்களும், எல்லா விதமான அடிமைத்தனங்களும், துன்மார்க்கமான துஷ்டமான வாழ்க்கையும் நிறைந்து சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்கிற மக்களுடைய கூடாரம் எங்கே இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் கிரீக் தான். அப்படின்னா என்னன்னா, கிரேக்க தத்துவங்கள் அந்த சமுதாயத்தை சீர்படுத்த முடியவில்லை. கிரேக்க தத்துவங்கள் அந்த மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியவில்லை. தத்துவார்த்த அறிஞர்கள் ஏராளம் பேர் இந்த உலகத்திலே தோன்றினார்கள், மறைந்தார்கள். தங்கள் காலங்களிலே எப்படியாயிலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் நினைத்தார்கள். இந்த தத்துவார்த்தங்கள் ஏராளம் நிறைந்திருக்கிற, அறிஞர்கள் நிறைந்திருக்கிற அந்த பட்டணம், அந்த சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்க விரும்பினது நியாயமான ஒரு சொசைட்டி, சமூகத்தை எதிர்பார்த்தார்கள், நீதியான நேர்மையான ஒரு சமுதாயத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் அதை சாதிக்க முடியாமல் போய் சேர்ந்தார்கள். சாக்ரட்டிஸ் எப்படி மரித்தார்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் இந்த நாட்களில் மிகப்பெரிய பஞ்சம் டெக்னாலஜிக்கு இல்லை.
மிகப்பெரிய பஞ்சம் பணத்திற்கு இல்லை, மிகப்பெரிய பஞ்சம் மருத்துவத்தில் இல்லை. மருத்துவம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வியாதிகளும் பெருகி கொண்டே இருக்கிறது. வியாதிகளுக்கு பஞ்சம் இல்லை, டெக்னாலஜிக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருந்தாலும் மனிதனுடைய பேசிக் நேச்சர்ல ஒரு செல்ஃபிஷ்னஸ் உள்ள வந்து யாரும் உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லப்பட்ட இந்த கட்டளைகளை கை கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில் வந்தார், பெத்லகேமில் பிறந்தார், கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். அவர் 30 அகவை வரைக்கும் தாய் தகப்பனாக மரியாள் ஜோசப்புடைய வீட்டில் ஒரு தச்சராக அவர் இருந்தார். 3.5 ஆண்டுகள் மட்டுமே அவர் மக்களுக்கு தொண்டு செய்தார். அந்த 3 ஆண்டு அவர் செய்த அந்த ஊழியம் இன்றளவும் நிலைத்திருக்கிறதே. அவர் வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இன்றளவும் சான்றுகள் இருக்கிறது. எல்லாருடைய சமாதியும் மூடப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எருசலேமுக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் அங்கே திறக்கப்பட்ட இயேசுவின் சமாதியை பார்க்க முடியும். 3ஆம் நாளில் தாம் சொன்னபடியே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இந்த வேத புத்தகத்தை குறித்து நான் சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பைபிள் கிட்டத்தட்ட 6000 வருஷம் சரித்திரத்தை சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் விரும்பினாலும் விரும்பாட்டியும் கிபி கிமு என்று சொல்லுவோம். கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின். ஸோ வரலாற்றை 2ஆக பிரித்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மரணத்தை ஜெயித்தார் என்பது உலக மக்கள் எல்லாராலும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. ஏனென்று சொன்னால் there is an archaeology, not just an archaeological evidence, there is also an evidence of history, evidence of prophetical fulfillment. அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறினது. நிர்வாண கோலமாக அவர் தெய்வமாக இருந்தால் ஏன் பரலோகத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து மனிதனாக சாக வேண்டும்? அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ரிக்கு வேதத்தில் இந்துக்கள் புனிதமாய் கருதுகிற ரிக்கு வேதத்திலும், இஸ்லாமியர்கள் புனிதமாய் கருதக்கூடிய குரான்லையும், அதே போல் இந்த பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கிற காமனான ஒரு விஷயம் என்ன சொன்னால், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால தான் நம்ம கோயிலில் வந்து என்ன செய்வோம்னா பலி செலுத்துவாங்க, ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்துவாங்க. எதற்காகனா பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பிராயச்சித்த பலி அல்லது பரிகார பலியாக ஒரு ஆடோ மாடோ நான் செய்த தவறுக்கு, நான் செய்த பிழைக்கு பரிகாரமாக ஒரு ஆட்டை கொண்டு போய் கடவுள் முன்னாடி செலுத்துவாங்க. நேர்ந்து கொண்டு செலுத்துறவங்களும் இருக்கிறார்கள், பாவ மன்னிப்புக்காக செலுத்துறவங்களும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற பாவங்கள் ஓய்வதே இல்லை. அடுத்தடுத்து ஒரு மனம் திரும்பி வாழணும்னு நினைக்கிற அவனால் வாழ முடியல. அடுத்தடுத்து திரும்ப 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 செய்த தவறுகளை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன விமோசனம், வேற என்ன வழி என்று யோசிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்தை மன்னிக்க தெய்வகுமாரன் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை போல அவர் இந்த பூமியில் வந்து 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டார். அவரை எப்பொழுதுமே யூத மதத்தை சேர்ந்தவர்கள், தீர்க்கதரிசனங்களின் நிறைவேறுதலாக வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், அவரிடத்தில் எப்பொழுதுமே they were trying to find fault with him. ஆனால் ஒருவராலும் அவரை விரல் நீட்டி இவர் இந்த விஷயத்தில் மோசம், பண விஷயத்தில் மோசம், பெண் விஷயத்தில் மோசம், எந்த குற்றச்சாட்டுமே அவரை குறித்து யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டது. ஏன் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொன்னால், மொத்த மனுக்குலத்தை அவர் நேசித்ததினால தெய்வம் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அத்தனைவருடைய பாவங்களையும் மன்னித்து சாவங்களை இருந்து அவளை விடுதலையாக்கி ஒரு புதிய சமாதானமான சந்தோஷமான இறைவன் விரும்புகிற வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அப்படி செய்தார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, இயேசு in order to demonstrate his love, he has come down from heaven. He has emptied himself. He has given up all the heavenly privileges. Though he was equal with God, he did not consider that to be something to cling on to. He emptied himself. He became like a slave. ஒரு அடிமையின் ரூபமாக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய அன்பை இந்த மனுக்குலத்துக்கு தெரிவிப்பதற்காக. இந்த இயேசுவை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற போது, உள்ளத்தில் விசுவாசிக்கிற போது, நம்புகிற போது, உங்கள் பேரை மாற்றணும், ஊரை மாற்றணும், ஜாதியை மாற்றணும், எல்லாத்தையும் சொந்த பந்தெல்லாம் விட்டு வந்துடணும்லாம் ஒன்றுமே நாங்கள் சொல்ல. இந்த இயேசு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு தேவை வரும்போது ஒரு முறை இயேசுவை முயற்சித்து பாருங்கள். இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னாலஜி எல்லாம் மிகப்பெரிய தேவை, மருத்துவம் எல்லாம் மிகப்பெரிய தேவை. இந்த மொத்த மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய தேவை என்ன சொன்னால் அன்பு. இயேசு சொன்னார், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஒரு கண்ணத்தில் அறைகிறவனுக்கு மறுகண்ணத்தை காட்டு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்று சொன்னார். அன்பு தீங்கு நினையாது.
ஆகவே இந்த அன்பினால் கடவுள் உங்கள் எல்லாரையும் நிரப்புவாராக என்று நான் மன்றாடுகிறேன். ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறவங்களுக்காக ஒரு விண்ணப்பம் செய்ய விரும்புகிறேன். இங்கே இருக்கிற யாருக்காயிலும் எனக்கு உள்ளுக்குள்ளே சில தேவைகள் இருக்கிறது, எனக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கிறது, ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அல்லது நான் ஏற்கனவே சொல்ல சில சாபங்களுடைய ஆளுகையாக இருக்கலாம், மனசில் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அடிமைத்தனங்களாக இருக்கலாம், குடி பழக்கமாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளை பேர் இல்லாமல் திருமணம் முடித்து ஆண்டுகளாகி பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், அல்லது திருமண தடை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த கவலை இருக்கலாம், பிள்ளைகளோட படிப்பை குறித்தான கவலை இருக்கலாம். பட் ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் முடிஞ்சால் இருக்கிற இடங்களில் யாருக்கு ப்ரேயர் தேவைப்படுதோ எழுப்பில்லைங்க. ஒரு 2 minutes ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ. நிச்சயமாக யார் யாருக்கோ செய்த நன்மைகளை கடவுள் இந்த நாளில் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு இந்த இயேசுவின் மேலே இருக்கிற இந்த நம்பிக்கை அல்லது விசுவாசம் பன்மடங்கு உயரும்படி கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். வெறும் 3.5 வருஷங்கள் மாத்திரமே சமூக தொண்டு செய்த இயேசு ஏன் இன்றளவும் கோடிக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றுகிறார்கள்? அவருடைய அற்புதங்கள் குறைந்து போகவில்லை, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மெய்யாகவே உள்ளத்தில் நீங்கள் விசுவாசித்து கர்த்தாவே, கடவுளே, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஏற்கனவே ஊரை பேரம் ஜாதியெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல உள்ளத்துக்குள்ளே மனசுக்குள்ளே இருந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். பிஃபோர் வி கோ ஃபார் லஞ்ச் ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. முடிந்தவங்க நீங்கள் எழும்பிடலுங்க. வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. பரலோக பிதாவே, மற்றவர்கள் சபை விசுவாசிகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற கூடி வந்திருக்கிற எங்கள் உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக, நண்பர்களுக்காக நான் மன்றாடுகிறேன். யார் யார் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ உம்முடைய ஆலய பிரகாரத்துக்குள்ளே வந்துட்டு இங்கிருந்து வெறுமையாய் செல்லாதபடி